வின் டிவி ஓனர் தேவநாதன் யாதவ் மேலே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு பிரைமரி சார்ஜ் ஷீட்டும் பதிவு செய்யப்பட்டு இப்போ சிறையில் இருக்காரு. இடையில இந்த மக்களுடைய பணத்தை திருப்பி கொடுப்பேன்னு சொல்லி பெயிலில் 2 மாதம் வந்து அதை கொடுக்க முடியாமல் மறுபடியும் இப்போ சிறையில் தான் இருக்காரு. முதல்ல இந்த மயிலாப்பூர் ஹிந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி லிமிடெட் இது வந்து 1972னா சுதந்திரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிதி நிறுவனம் தான் சார். இதோடைய வரலாறு அப்படிங்கிறது அந்த ஆரிஜின் அதை பற்றி சொல்லுங்கள். சுதந்திர போராட்ட மூமெண்ட்டோடு ஆரம்பித்த கோபாலகிருஷ்ண கோகலே தான் இதுக்கு வந்து வித்திட்டவர் இந்தியாவில். அதே சமயத்தில் இந்தியா மயிலாப்பூர் பகுதியிலையும் இங்கே இருக்கிறவங்களும் அதே மாதிரி யோசிச்சுருக்கிறாங்க. இப்போ மாதிரி கிடையாது, மொபைல் அதெல்லாம் கிடையாது. ஆனாலும் தாட் ப்ராசஸ் அப்போ அவங்களுக்குள்ள ஒரே மாதிரி இருந்ததுனால ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக, அதாவது தங்க நகை கடன் கொடுப்பாங்க, வீட்டு அடமான கடன் கொடுப்பாங்க, பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு முதல்ல வசதி செய்து கொடுப்பதற்காக இந்த கல்வி கடன் கொடுப்பாங்க. இது 3 பிரதானமாக வைத்து அதற்கு ஈடாக உங்களுடைய தங்க நகையை கொடுக்கணும், வீடு கொடுக்கணும், வீடு பத்திரங்களை கொடுக்கணும். ஒரு மார்ஜினில் 1% மார்ஜினில் அந்த பர்சன்டேஜில் வெற்றிகரமாக இந்தியா முழுமைக்கும் நடந்த நிதி நிறுவனங்கள். அதே மாதிரி மயிலாப்பூரில் நடந்த நிதி நிறுவனம் நீங்கள் கேள்விப்படலாம். 10 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் போட்டுட்டு அப்போ அந்த காலத்தில் சிங்கப்பூர் எல்லாம் கப்பலில் போயிடுவாங்க. திரும்பி வந்து நீங்கள் கேட்டால் கூட அந்த பணம் டெபாசிட் பணம் எடுத்து கொடுப்பாங்க. தங்க நகைனா நிறைய நகையை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு இங்கே வச்சுட்டு போவாங்க. பர்மா போன்ற நாடுகளில் மர வியாபாரிகள்லாம் போய் வியாபாரம் பண்ணிவிட்டு திரும்பி வந்து இந்த தங்க நகையை எடுத்துக்குவாங்க. இந்த ஆரம்பிக்கப்பட்டப்போ பேங்க் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எல்லாம் இருந்திருக்கு அதில் சிறப்போ இல்லை, வங்கி என்பது இல்லை. 1872 1872களில் வங்கி என்ற கான்செப்டு மேலை நாடுகளில் உருவாக்கப்பட்டாலும் நம்ம நாட்டில் கீழே நாடுகளில் இந்த மாதிரியான ஒரு நிறுவனங்களால் ஏற்படுத்தப்பட்டு தான் வந்திருக்கு.